இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கார்த்தி பேச்சை மீறி ரேவதி பைக் ஷோரூமுக்கு போயிடுறாங்க. ரோகிணி கிட்ட கார்த்தியை எப்படியாவது சமாளிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக, இந்த சைடு நம்ம ரேவதி ஆசாசியாக கார்த்திக்காக பைக்கை செலக்ட் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த பைக் கடைக்காரரே கேட்குறாங்க, உங்கள் ஹஸ்பண்ட் ரொம்பவே கொடுத்து வச்சவங்கம்மா, நான் எத்தனையோ கஸ்டமர்ஸ் இந்த ஷோரூமுக்கு வருவாங்க, ஆனால் நீங்கள் பைக் செலக்ட் பண்ணுறதுலே தெரியுது நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் ஹஸ்பண்டை விரும்புறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்ச மாதிரியே அந்த பைக்கை நாங்கள் 1 ஹவரில் டெலிவரி பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரி ரேவதி கிட்ட சொல்லிடுறாங்க. நம்ம ரேவதியும் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக்கை பார்த்துக்கிட்டே கற்பனையில் மிதந்துட்டு இருக்காங்க. கார்த்திகோட பைக்கில் போகிற மாதிரி நம்ம ரேவதி நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஷோரூமை விட்டு வெளியில் வராங்க. அப்போது முருகனோட ஃப்ரெண்டு காரில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டேய் தாண்டா சரியான நேரம், அவளை அடிச்சு தூக்கி போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கரெக்டாக அந்த ரோடை கிராஸ் பண்ணும்போது முருகன் ஸ்பீடாக கார் ஓட்டிட்டு வந்து ரேவதியை அடிச்சு தூக்கி போட்டுடுறாங்க. நம்ம ரேவதியை எப்படியாவது கார்த்தி காப்பாற்றிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருக்க, இந்த சைடு பார்த்தா சீனையே மாற்றிட்டாங்க. நம்ம ரேவதி ரோட்டில் அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களாம் யார்ப்பா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து ரேவதியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம கார்த்தியை தான் காட்டுறாங்க. கார்த்தி ரேவதி என்ன படுத்தே கிடக்குறா, கதவு வேறு பூட்டியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரூம்குள்ளே போய் பார்க்குறாங்க. அப்போது ரோகிணி வந்து கார்த்தியை எவ்வளோ தடுக்கிறாங்க. என்னாச்சு கார்த்தி, என்ன திடீர்னு உள்ளே போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இல்லை ரேவதி ரொம்ப நேரமாக தூங்கிட்டு இருக்கா, அவள் இப்படிலாம் படுத்துட்டு இருக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பெட்ஷீட் எடுத்து பார்க்குறாங்க. ஃபுல்லாக தலைகாணி தான் இருக்குது. இதை பார்த்ததுமே ரோகிணி நினைக்கிறாங்க, அச்சோ நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகிட்ட என்ன சொல்கிறது தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம கார்த்தி ரோகிணி கிட்ட கேட்குறாங்க, எங்கே ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போ ரோகிணி சொல்கிறாங்க, இல்லை கார்த்தி உன்னை கல்யாண நாளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் ஷோரூமுக்கு தான் போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கார்த்தி இப்படி தலையில் கை வச்சிடுறாங்க. என்ன இப்படி பண்ணிட்டீங்க, அவளுக்கு இன்னைக்கு ஒரு கண்டம் இருக்கு, அதனால தான் அவளை வீட்டை விட்டே வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை பொத்தி வச்சிருந்தேன், கடைசியில் இவன் என் பேச்சு மீறி வெளியில் போயிட்டாளே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ரோகிணி ரொம்பவே பயப்படுறாங்க. என்ன கார்த்தி சொல்கிறீங்க, ரேவதிக்கு கண்டம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு மயில்வாகனம் சொல்கிறாங்க, ஆமா ரோகிணி, அதனால தான் கார்த்தி ரேவதியை வெளியிலே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தா, ஆனால் அதே மீறி அவன் வெளியில் போயிட்டா பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் கார்த்தி 2 பேருமே ரொம்ப பதட்டம் அடைகிறாங்க. அப்போதான் கார்த்தி வந்து ரேவதிக்கு ஃபோன் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் ரிங் போது ரேவதி ஃபோன் எடுக்கவே இல்லை. அப்போ நம்ம கார்த்தி வந்து இன்னும் பயப்படுறாங்க. மயில் சொல்கிறாங்க, இப்போ ரேவதி சைலண்ட்ல போட்டு வச்சிருப்பாப்பா, நீ எதுக்கும் பயப்படாத, வா நம்ம போயிட்டு அந்த ஷோரூமுக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிட்ட எந்த ஷோரூம் கேட்குறாங்க. ரோகிணி அந்த ஷோரூமை சொல்ல, இந்த சைடு நம்ம மயில் கார்த்தி 2 பேருமே பதட்டமாக கார் ஓட்டிட்டு போகிறாங்க. இந்த சைடு நம்ம ரோகிணிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்மளால தான் நம்ம தங்கச்சிப்பா ஆபத்தில் மாட்டிக்கிட்டா, எவ்வளோ கார்த்தி சொன்னார் ரேவதியை வீட்டை விட்டு அனுப்பாதீங்கன்னு சொல்லிட்டு, நான் தான் எதையுமே கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரு பக்கம் பதட்டமாக இருக்காங்க. இந்த சைடு நம்ம கார்த்தி வந்து வேகமாக கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போதான் மயில் வந்து கார்த்தி கிட்ட சொல்கிறாங்க, சகல நீ எதுக்குமே பயப்படாதப்பா, கண்டிப்பாக ரேவதிக்கு எதுவும் ஆயிருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, இல்லை எனக்கு என்னமோ மனசுக்கு தப்பாக படுது, கண்டிப்பாக ரேவதி ஏதோ பிரச்சனையில் இருக்கான்னு தான் தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே கார் ஓட்டிட்டு போகிறாங்க. இந்த சைடு நம்ம ரேவதி உயிருக்கு போராடிட்டு இருக்க, அங்கே இருக்கிற 2 லேடிஸ் வந்து இந்த பொண்ணை பார்க்கவே பாவமாக இருக்குப்பா, சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் ரேவதியை தூக்கிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம கார்த்தி வந்து ஷோரூமுக்கு வந்து ரேவதி ஃபோட்டோவை காமிச்சு கேட்குறாங்க, இந்த பொண்ணு பைக் வாங்க வந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அந்த ஷோரூம் கடைக்காரர் சொல்கிறாங்க, ஆமாம் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இங்கேருந்து போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம கார்த்தியும் வெளியில் போய் பார்க்குறாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் ரேவதியை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. பாவப்பா அந்த பொண்ணு எவனோ அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது மயில் கார்த்தி 2 பேருக்குமே மனசெல்லாம் படப்படன்னு இருக்கு. என்னப்பா யாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்ல, உடனே கார்த்தி வந்து அங்கே இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு நம்ம ரேவதி ஃபோட்டோவை காமிச்சு கேட்குறாங்க, இந்த பொண்ணை பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ அங்கே சொல்கிறாங்க, இந்த பொண்ணு தான்ப்பா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி காரில் ஆக்சிடென்ட் ஆகி இங்கே உயிருக்கு போராடிட்டு இருந்தா, இப்போ தான் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கார்த்திக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. கார்த்தி மயில் 2 பேருமே எந்த ஹாஸ்பிட்டல் கேட்டுட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போனால் நம்ம ரேவதிக்கு ட்ரீட்மெண்ட்லாம் நடந்துட்டு இருக்கு, ரேவதி ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம கார்த்தி ஓடி வந்து டாக்டர் கிட்ட கேட்குறாங்க, ரேவதி எப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ தான் டாக்டர் கேட்குறாங்க, நீங்கள் யார் சார் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது கார்த்தி சொல்கிறாங்க, நான் தான் அந்த பொண்ணோட ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, சாரி சார், இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்குது, அதுக்குள்ளே எங்களால் எதுவுமே சொல்ல முடியாது, அவங்க ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருக்கிறாங்க, அவங்க பொழைக்கிறதே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே மயில் கார்த்தி 2 பேருமே மனசொடைஞ்சு போயிடுறாங்க. நம்ம கார்த்தி ஐசியூ வார்டிலேருந்து வெளியிலேருந்து ரேவதியை பார்க்குறாங்க. என்ன ரேவதி, நான் எத்தனை தடவை உங்ககிட்ட சொன்னேன் வெளியில் போகாத, ஆனால் என் பேச்சை மீறி நீ வெளியில் வந்துட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லி கார்த்தி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம தீபா வந்து ஏற்கனவே இந்த மாதிரி தான் ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க. பட் கடைசி
கடைசியில் தீபாவோட கதையவே முடிச்சிட்டாங்க. இப்போயும் ரேவதியோட கதையை அப்படி தான் கொண்டு வராங்க. ஆனால் ரேவதிக்கு எதுவும் ஆகாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் சீசனில் வந்து நம்ம தீபா சாகிற மாதிரி காமிச்சனால எல்லாருமே ரொம்ப கோவப்பட்டுட்டாங்க. அதே சீனை இப்போ கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லா ஃபேன்ஸுமே ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. இந்த சைடு நம்ம கார்த்தி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மயில்வாகனம் சொல்கிறாங்க, என்னப்பா டாக்டர் வேற இப்படி சொல்கிறாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போது நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, இல்லை ரேவதிக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவள் கண்டிப்பாக பொழைச்சி வந்துடுவா அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் மயில்வாகனம் சொல்கிறாங்க, எப்பா வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லி வீட்டில் ராஜராஜனுக்கு கால் பண்ணி மயில்வாகனம் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ராஜராஜன் பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாங்க. என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க, இப்போ ரேவதி எப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போது மயில்வாகனம் சொல்கிறாங்க, ஏதோ சொல்கிற மாதிரிக்கு இல்லை, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம ராஜராஜன் சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, ரேவதிக்கே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டதுமே சந்திரா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்னடா இது நம்ம லிஸ்ட்டிலே இல்லையே, நம்ம ஒரு பக்கம் எப்படிடா ரேவதி கார்த்தியை பிடிக்கிறதுன்னு நினச்சிட்டு இருந்தோம், கடைசியில் தானாகவே அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, சூப்பர் சூப்பர் அப்படி சொல்லிட்டு சந்திரா ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டு இருக்க. இந்த சைடு நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்பவே பதட்டம் அடைகிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, ரேவதிக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ராஜராஜன் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஈஸ்வரி, இப்போ ரேவதி ரொம்பவே சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ரோகிணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கு தான் கார்த்தி என்கிட்ட அப்போவே சொன்னார், ரேவதிக்கு ஒரு கண்டம் இருக்குது, அவளை வெளியில் அனுப்பாதீங்கன்னு சொல்லிட்டு, என் மேலே தான் தப்பு, நான் தான் ரேவதியை வெளியில் அனுப்பிச்சு விட்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரு பக்கம் அழுக. இந்த சைடு ராஜராஜன் சொல்கிறாங்க, இங்கே பாருமா ரோகிணி, நீ கவலைப்பட்டு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, விதி என்ன இருக்கோ அதுதான் நடக்கும். இப்போ ரேவதிக்கு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்கா, கண்டிப்பாக கடவுள் அருளால் அவள் பொழைச்சி வீட்டுக்கு வந்துடுவா, யாரும் கவலைப்படாதீங்க, வாங்க ஹாஸ்பிட்டல் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. இந்த சைடு நம்ம மயில்வாகனம் வந்து காத்திக்கிட்ட சொல்கிறாங்க, எப்போ நான் வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இப்போ அத்தை வந்தாங்கன்னா கண்டிப்பாக உனே தான் திட்டுவாங்க, நீ இந்த இடத்துல இருக்காத, நீ போயிட்டு அந்த சித்தரை தேடி இதுக்கான வழி என்னமோ அதை கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்ட காத்தி சொல்கிறாங்க, இல்லை நான் ரேவதியை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் மயில்வாகனம் சொல்கிறாங்க, எப்பா ரேவதிக்கு கண்டம் இருக்கா அப்படின்னு சொன்னதே அந்த சித்தர் தானே, அந்த சித்தருக்கு கண்டிப்பாக இதுக்கான பரிகாரம் என்னங்கிறது தெரியும், அவர் போய் நீ பார்த்தனா கண்டிப்பாக ரேவதியை காப்பாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி மயில் வந்து கார்த்திகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, சரி கார்த்தி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ தான் சாமுண்டீஸ்வரி எல்லாருமே வராங்க. எல்லாரும் வந்து ரேவதியை பார்க்குறாங்க. ரேவதிக்கு என்னாச்சு மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு மயில்வாகனம் சொல்கிறாங்க, ரேவதிக்கு 2 மணி நேரம் தான் டைம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே அவள் பொழைச்சிடணும், அப்படி இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு சாமுண்டீஸ்வரி பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. சந்திரகலா வந்து கார்த்தியை தான் திட்டுறாங்க, எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான்க்கா, இவனால தான் இப்போ ரேவதி இப்படி படுத்து கிடக்கிறா, உன்கிட்ட சவால் விட்டான்ல, அதுக்காக தான் இவன் ஏதோ பண்ணி ரேவதியை இந்த மாதிரி படுக்க வச்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி சந்திரா சொல்ல. இதை கேட்ட சாமுண்டீஸ்வரிக்கு சமக்கமும் வருது. சந்திரா கொஞ்சம் அமைதியாக இருக்கியா, என் பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருக்கா, இந்த மாதிரி நேரத்துலலாம் சண்டை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம கார்த்தி வந்து அந்த சித்தரை போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தரை தேடி போகிறாங்க. நம்ம சந்திரகலாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, இந்த சீனுக்காக தானே நான் இத்தனை நாளாக காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம கார்த்தி வந்து சித்தரை தேடி தேடி அலையிறாங்க. அவர் எங்கேயுமே காணோம். ஒருத்தர்கிட்ட கேட்குறாங்க, இங்கே ஒரு சித்தர் இருப்பாங்களே அவங்கள பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அவர் சொல்கிறாங்க, எப்பா நீ அந்த சித்தரை மனசார பார்க்கணுன்னு ஆசைப்பட்டனா கண்டிப்பாக அவரே உன் கண்ணு முன்னாடி வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே கார்த்தி வந்து மரத்து கீழே உட்காந்துடுறாங்க. அப்போ தான் அவங்க மனசார வேண்டிக்கிறாங்க, சாமியாரே நீங்கள் தான் வந்து என் பொண்டாட்டிக்கு கண்டம் இருக்கா அப்படின்றத சொன்னீங்க, அதுக்கு பரிகாரத்தை நீங்களே சொல்லணும், என் கண்ணு முன்னாடி எப்படியாச்சும் வாங்க அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வேண்டிக்கிட்டு இருக்க. இந்த சைடு அந்த சித்தர் வந்து மரத்துக்கு பின்னாடி தான் இருக்காங்க. ஆனால் நம்ம கார்த்தி வந்து பார்க்கல. நம்ம கார்த்தி நினைக்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டு கார்த்தி பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. எப்பா கொஞ்சம் கண்ணை திறந்து பாரு, நான் உன் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. நம்ம கார்த்தி அந்த சித்தரை பார்த்துடுறாங்க. சித்தரை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ தான் அந்த சித்தர் வந்து சொல்கிறாங்க, என்னப்பா நான் சொன்ன மாதிரியும் உன் பொண்டாட்டிக்கு ஆபத்து வந்துடுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, ஆமாம் சாமி நீங்கள் சொன்ன மாதிரியே என் பொண்டாட்டி இப்போது ரொம்ப பெரிய ஆபத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இப்போது உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கார்த்தி சொல்ல, அதுக்கு சித்தர் சொல்கிறாங்க, நான் தான் உங்ககிட்ட அப்போவே சொன்னேனேப்பா உன் பொண்டாட்டியை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டால் கார்த்தி சொல்கிறாங்க, நான் எவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிட்டேன், ஆனால் அதையும் மீறி அவள் வெளியில் போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டால் அந்த சித்தர் சொல்கிறாங்க, விதியை யாராலப்பா வெல்ல முடியும், விதி இப்படி தான் இருக்குன்னு இருந்தால் அதை யாராலையுமே மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த சித்தர் சொல்லும்போது கார்த்தி சொல்றாங்க, இதுக்கு என்னதான் வழி, இன்னும் 3 மணி நேரத்தில் ரேவதி பொழைச்சாதான், அப்படி இல்லைன்னா அவளோட உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட சித்தர் சொல்றாங்க, எல்லாத்துக்குமே ஒரு பரிகாரம்னு ஒன்று இருக்குப்பா, நான் சொல்ற பரிகாரத்தை நீ பண்ணனா கண்டிப்பாக உன் பொண்டாட்டியும் உயிர் பொழைச்சிருவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு கார்த்தி சொல்றாங்க, என்ன பரிகாரமாக இருந்தாலும் பரவாயில்ல நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு சித்தர் சொல்றாங்க, நீ பரிகாரம் பண்ணும்போது நிறைய தடங்கல்கள் வரும், அதையும் தாண்டி நீ அந்த பரிகாரத்தை பண்ணி முடிக்கணும்,
மனசில் ஒரே நம்பிக்கையோட அந்த பரிகாரத்தை பண்ணி முடிச்சோன்னா கண்டிப்பாக அடுத்த நிமிஷமே ரேவதி கண் முழிச்சிருவா அப்படிங்கிற மாதிரி அந்த சித்தர் நம்பிக்கையோட சொல்கிறாரு. இதை கேட்டதுமே கார்த்தி வந்து அது என்ன பரிகாரம் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அந்த சித்தர் சொல்கிறாங்க, நீ 108 குடம் தண்ணி அள்ளி அந்த அம்மன் மேலே ஊற்றணும், அவங்க கோவம் தண்ணீர் அளவுக்கு நீ தண்ணி ஊற்றணும், அப்போ தான் உன்னோட பரிகாரம் நிறைவேறி கண்டிப்பாக ரேவதி வந்து பொழைச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பரிகாரங்கள் நான் சொல்கிறேன், அதையும் நீ செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்திகிட்ட வந்து அந்த சித்தர் சொல்லிடுறாங்க. உடனே அந்த கார்த்தியும் சரி நான் கண்டிப்பாக அந்த பரிகாரத்தை நான் பண்ணி முடிக்கிறேன், அந்த பரிகாரத்தை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என் ரேவதி உயிர் பொழைச்சி வந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அந்த சித்தர் சொல்கிறாங்க, அதுக்கப்புறமும் நிறைய பிரச்சனைகள் வரும், அவள் எப்படியோ சரியாகிறதுக்கு 2-3 மாதமாவது ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க பொடி வச்சு பேசுகிறத பார்க்கும்போது நம்ம ரேவதிக்கு பின் மண்டையில் தான் அடிபட்டிருக்கு. ஒருவேளை நம்ம ரேவதி பழசெல்லாம் மறந்துடுவாங்களோ, அதை வச்சு சாமுண்டீஸ்வரி வந்து நம்ம கார்த்தி ரேவதி 2 பேரையும் பிரித்து வச்சுருவாங்களோன்னு தான் தோணுது. ஏன்னா இப்போதைக்கு சாமுண்டீஸ்வரியோட டார்கெட் வந்து எப்படியாவது கார்த்திகிட்ட இருந்து ரேவதியை பிரித்து ரேவதிக்கு வேறு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரியே இப்போ ரேவதிக்கு ஆக்சிடென்ட் ஆகி தலையில் அடிபட்டுருச்சு. இதுக்கப்புறம் நம்ம ரேவதி பொழைச்சி வந்தாலும் பழைய நினைவுகளோட இருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு சின்ன டவுட் தான். எது எப்படியோ நம்ம ரேவதி பொழைச்சி வந்தாலே போதும். இதுக்கப்புறம் கதைக்களத்தை எப்படியெல்லாம் கொண்டு போகிறாங்க சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.